வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்த எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவெர்செடின் ரத்த அழுத்தத்தை நமக்கு குறைச்சி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மளுடைய ரத்த நாளத்தை எல்லாம் பாதுகாக்கிறதால ரத்தம் நம்மளுடைய உடலில் சீரான அளவில் எந்த விதமான தடையுமே இல்லாமல் இருக்கும். இதனால் வெங்காயம் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தத்தை மிக சிறப்பாக அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தினுடைய செயல்பாடும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க மக்களே, வெங்காயத்தில் இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் ஃப்ளவனாய்டுகள், குவெர்செடின் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. இது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் உண்டாவதை முன்னாடியே தடுக்கும். இதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை முன்னாடியே தடுத்து புற்றுநோய் போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல்களினுடைய வளர்ச்சியெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் வெங்காயம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் செல் பரவல் இருந்து நீங்கள் முன்னாடியே விலகி இருக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வெங்காயம் கொடுக்கும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர், தியோசல்ஃபேட்டுகள் மற்றும் சல்ஃபைடுகள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது குறைக்கும். இதனால மூட்டுகள் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்களை ஏற்படாமல் உங்களால் தடுக்க முடியும். மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி, சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த தன்மை வெங்காயம் உங்களுக்கு கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வெங்காயம். வெங்காயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இன்னும் நமக்கு பலப்படுத்தும். அதோடு வெங்காயத்தில் செலினியம் மற்றும் ஜிங்க் சத்து இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய இம்யூன் பவர், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களான சின்ன நோய்களாக இருக்கக்கூடிய இந்த தொண்டை வலி பிரச்சனை, ஜுரம், சளி, காய்ச்சல், இருமல், இது எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்தும் நாம் அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் முன்னாடியே தடுத்தும் கொள்ளலாம். இதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் இதய தமனிகளில் பிளேக் உருவாவது தடுக்கிறதுக்கு உதவிகரமாக வெங்காயம் இருக்கும். குறிப்பாக வெங்காயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தில் குவெர்செடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு குறைச்சி ரத்த ஓட்டத்தை இன்னும் மேம்படுத்தும். இதன் மூலமாக தடையே இல்லாமல் ரத்தம் சீரான அளவுக்கு நம்மளுடைய இதயத்துக்கு போகிறதால இதய ஆரோக்கியம் பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாணங்கள்லாம் கெட்ட கொழுப்புகள் எதுவும் படியாம கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைத்து கொண்டு நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொள்வதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்தும் வெங்காயம். தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரோம் அல்லது பச்சையாக சாப்பிட்டு வரோம் அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் மேம்படுத்தும். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்க எல்லாம் தினமும் சிறிது வெங்காயத்தை, அதுவும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு அந்த வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்களும் சுகர் வரக்கூடாதுன்னு முன்னாடியே தடுக்கிறவங்களும் தொடர்ந்து வெங்காயத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு நாளடைவில் உங்களுக்கு அந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவீங்க. அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நலமோடு உங்களுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். செரிமான ஆற்றலை மேம்படுத்தும் வெங்காயம். வெங்காயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது செரிமான ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்து குடலில் நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சியை தூண்டுது. இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமலும் உங்களால் தவிர்க்க முடியும். செரிமான மண்டலம் தன்னுடைய சிறந்த ஆற்றலை மேம்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்திக்கும். அதுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
சருமம் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுக்கு வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இந்த கோலோஜன் தான் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கு. அதோடு இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறதோடு இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ், அந்த சரும நோய்கள் ஏற்படுவதை நமக்கு வெங்காயம் தடுக்கிறது. நம்மளுடைய முகம் பளபளப்பாக இருக்கக்கூடிய முகமாக, அதாவது ஷார்ட் அண்ட் சைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை பெறுவதற்கு முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பளபளப்பான சருமம், முகப்பொருட்கள், தோல் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் வலுவடைவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கு. இது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய பிரதான ஊட்டச்சத்து அப்படின்றதால வெங்காயம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பினுடைய அடர்த்தியை இன்னும் அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு 30 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் குறைக்கும். மேலும் ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதையும் முன்னாடியே வெங்காயம் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறதால எலும்பை பலப்படுத்துகிறதுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்துவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூக்கடைப்பு, சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்குமே வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தை சீராக வைத்துக்கொண்டு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடலை கழிவு நீக்கம் செய்யும் வெங்காயம், அதாவது நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் பண்ணும், அதாவது கெட்ட கழிவுகள் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்துறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்டவை நம்மளுடைய உடலில் உருவாகக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்தை வெங்காயம் மேம்படுத்தும். ஏன்னா கல்லீரலையும் கழிவுகளும் கொழுப்புகளும் அதிகமாக சேரும். அப்போ அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு அந்த கல்லீரலினுடைய செயல்திறனையும் மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெங்காயம் நமக்கு நீக்கும். தொடர்ச்சியாக வெங்காயத்தை நம்ம பச்சையாக தினமும் 2 to 3 வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை சாப்பிடும் பொழுதோ அல்லது வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து நம்ம சமைத்து சாப்பிடும் போதோ கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அது படிவதை தவிர்க்க முடியும். கல்லீரலில் நச்சுக்கிருமிகள் சேராம நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளையும் நம்ம வெளியேற்றிட்டு ஆல்கஹால் உள்ளிட்டவைகளால் சேரக்கூடிய அந்த அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெங்காயம் நமக்கு சரி செஞ்சிடும். இப்போ இந்த வெங்காயம் சாப்பிட்றதுல ஒரு சில பக்க விளைவுகளும் நமக்கு இருக்கும். ஸோ என்னதான் ஒரு உணவு நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது அதை சாப்பிடக்கூடிய வயதினர் தெரிந்து கொள்ளாமல் எந்தெந்த வயசுல இருக்கிறவங்க எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ற அளவு தெரியாமல் சாப்பிட்றதால நிறைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். ஸோ அது போலவே வெங்காயத்தை நம்ம சாப்பிடும் போது பக்க விளைவுகள் இருக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம பச்சையாக வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடல்நல பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். வயிறு அசௌகரியம் நமக்கு உண்டாகும். அதனால் உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படலாம். ஸோ இதை க்யூர் பண்ணி போய் நீங்கள் வெங்காயத்தை சாப்பிட ஆரம்பிச்சு அளவுக்கு அதிகமாக வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வயிறு அசௌகரியம் உண்டாகும். எனவே நீங்கள் அளவோடு சாப்பிடணும். அது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, வயிறு அசௌகரியம் உண்டாகாமல் இருக்கணும்னா அளவோடு நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்துக்கணும். பிளட் தின்னிங் உள்ளிட்ட மருந்துகள், அந்த மெடிசின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சில சமயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உதிரப்போக்கு பிரச்சனையை நீங்கள் சாப்பிடக்கூடிய வெங்காயம் ஒருவேளை உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் அந்த பிளட் தின்னிங் மருந்துகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லதுதான். நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடிட்டியை வெங்காயம் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அளவுக்கு அதிகமாக வெங்காயத்தில் நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படலாம். வெங்காயத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது ஒருவேளை பேட் ஸ்மெல் உங்களுக்கு வரும், வாய் துர்நாற்றம் உண்டாகும். இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெங்காயத்தை சாப்பிட போய் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் ஒரு சில பேருக்கு உண்டாகும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு லோ பிபிக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றதால அளவோடு தான் சாப்பிடணும். யாரெல்லாம் குறிப்பாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றத தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இரைப்பை கோளாறு இருக்கிறவங்க, மலக்குடல் அலர்ச்சி நோய் இருக்கிறவங்க, ரத்தத்தை மெலிக்கக்கூடிய பிளட் தின்னிங் மெடிசின்ஸ் அந்த மருந்துகள் எடுக்கிறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயத்தை சாப்பிட்றது குறைக்கிறதுக்கோ அல்லது தவிர்க்கிறதுக்கோ முயற்சி செய்யணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அவங்கள வெங்காயம் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். மற்றவர்கள்லாம் அளவோடு வெங்காயத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.